நமசிவாய. 28, 29 குரு பூர்ணிமா. பௌர்ணமி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு நாள்லேயே இரவு நேரத்தில் உங்களுக்கு பௌர்ணமி இருக்கிறது. நாளைக்கு அதாவது 29ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவு 8 மணி வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்குது. எக்ஸாக்ட் இரவு நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த 28ஆம் தேதி நைட் என்னெல்லாம் பண்ணணும், 29ஆம் தேதி பகல் வேளையில் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துடலாம். அதாவது நார்மல் பௌர்ணமியை விட 500 மடங்கு அதிகமாக பலன் தர வல்லது இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது. ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு நாள். சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நற்செயல்களுமே 500 மடங்கு பலனை கண்டிப்பான முறையிலே கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளுடைய கிரந்தங்களும் சரி, நம்மளுடைய பெரியோர்களும் இதை தான் சொல்லி வைத்துள்ளார்கள். இந்த ஒரு டைம்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது தான், இருந்தாலும் அதை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. தினசரியே உங்களுக்கான அந்த நாளுடைய பரிகாரமாகவோ இல்லைன்னா ஒரு டெய்லி சொல்லக்கூடிய ஒரு ஸ்வர்ண மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றக்கூடிய ஒரு 108 மந்திரம் அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லி குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்றது எல்லாமே வந்து தன ரீதியான ஒரு விஷயத்திற்கு அல்லது அஷ்டவிதமான செல்வங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை திரும்பவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆல்ரெடியே மெயினாக எல்லா வீடியோஸும், அப்போ நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்கள், இலவச நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்கள், அதுக்கப்புறம் கடன் தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சக்கூடிய நாட்கள், கரண நாட்கள் எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா? இப்போது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமா நாளிலிருந்து, அதாவது 29ஆம் தேதியிலிருந்தே எக்ஸ்க்ளூசிவ் பரிகாரம்னு வச்சுக்கோங்க. பரிகாரம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் மட்டும் கிடைக்கக்கூடியதாக பரிகாரங்களாக இனிமேல் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் யாராவது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாமல் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைன்னா ரெண்டுலேயுமே கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நாளில் என்னலான்னு பார்த்துடலாம். நான் இந்த 28ஆம் தேதி, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு, இன்கேஸ் யாராவது வந்து இதை புதன்கிழமை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் செவ்வாய்க்கிழமை நைட் செய்யலையேன்னு விட்டுறாதீங்க. செவ்வாய்க்கிழமை இரவு செய்வதும் பலன் தரும், 29ஆம் தேதி செய்யக்கூடியது அளவில்லாத பலன் தரும். வழக்கம் போல தான் இப்போ இந்த ஒரு பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும். வீட்டில் போயிட்டு கை கால்களை கழுவி கொள்ளுங்கள், முடிந்தால் குளியுங்கள், குளித்து விட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வையுங்கள். விளக்கேற்றி வைத்து விட்டு வாசலில் போயிட்டு சந்திரனை பார்த்து ஓம் சோமாய நமக அல்லது ஓம் சந்திராய நமக என்ற ஒரு மந்திரத்தினை பல முறை மனதில் கூறிக்கொண்டு, பசும்பால், காய்ச்சாத பசும்பாலாக இருந்தாலும் சரி, அதை வந்து உள்ளங்கையில் விட்டுட்டு ஓம் நம்ம சொல்லும்பொழுதும் ஒவ்வொரு தடவையும் அப்படி சொல்லிகிட்டே 3 தடவை அப்படி கீழே விடுறது. சரியா? இப்படி விடணும். அது மாதிரியான ஒரு முறையாக விடுங்கள் அப்படின்ற சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து ஒரு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன்களை தரும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஒரு பிரச்சனைகள் கம்மியாகும். இதை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம். ஒரு நாளில் செய்கிறது நமக்கு அதிகப்படியான பலன் தரும்னு பார்த்துட்டோம். அதை அப்படியே விட்டுறாமல் ரெகுலராக நம்மளால் செய்ய முடியக்கூடிய நாட்கள்லாம் செய்து வந்தோம் என்றால் நமக்கு பலன் வந்து நல்லா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட அருமை தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மந்திரமே 3 தடவை சொல்லிவிட்டு இதை விட்டுட்டு நம்ம பாட்டு கையாளமின்னு போயிடக்கூடாது. நாம் நிலவை பார்த்து சிறிது நேரம் அந்த நிலவினுடைய ஒளியை உள்வாங்க வேண்டும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் நம்ம வந்து பரிகார கோயில்னு போகவே தேவையில்லை. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். சூரியனும் சந்திரனும் நம்மை தேடி வருகிறார்கள். அதனால் அவங்க வர்றவங்களை விட்டுட்டு நம்ம வந்து திங்களூருக்கு போகிறேன், சூரியநாயர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. நம்ம சாதாரணமாக நம்ம வரவர்களை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரியாக நீங்கள் வந்து பண்ணிவிட்டாலே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நிலவை பார்த்து விடுங்கள். குளிக்க முடியலன்னா கை கால் அனுப்பிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம், விநாயகர், குலதெய்வம், இஷ்டதெய்வம் இதெல்லாம் வேண்டிட்டு நிலவுடைய விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டு அகைன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாட்டிலில் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நீர் எடுத்துக்கொண்டு, இது வந்து இந்த மெயினாக இதில் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்கிறேன். வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நீங்கள் எத்தனை மணிக்கு செய்யலாம்னா 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே நல்ல நிலவு முழுவதாக தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு அல்லது வந்து பாதியாவது தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளுடைய ஸ்பெஷாலிட்டி நிஷித்த முகூர்த்தம் தான். இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுறீங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் திரும்பவும். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு பாட்டில், பெஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில். இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நமக்கு ரெகுலராக பார்க்கக்கூடிய அன்பர் நினைக்கிறேன் ஒருத்தங்க, நான் போன தடவை வந்து எந்தெந்த கலர் பாட்டிலில் நீர் வைத்து குடியுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பிளாஸ்டிக் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வைக்காதீங்க, அது வந்து கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அவங்களே ஒரு கெமிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அவங்ககிட்ட. ஏன்னா என்றைக்குமே நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் செய்யாதீங்க. சாதாரண ரிச்சுவல், நம்ம குடிக்கிறது உள்ளுக்கு எடுக்கிறதுன்னு இல்லை, சாதாரண விஷயத்தை கூட நீங்கள் பிளாஸ்டிக்கில் செய்யாதீங்க, கிளாஸ் பவுலில் செய்யுங்க
அப்படின்ற மாதிரியாகவோ அல்லது நம்ம காப்பர் இந்த மாதிரியான விஷயங்கள், சில்வர் இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு அது தெரியாது, புதிதாக வந்திருக்கிறவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இன்கேஸ் யாராவது அப்போ அவங்க சொன்ன மாதிரி தெரியாதவங்க, இது வரைக்கும் பார்க்காம புதுசாக பார்த்தவங்க யாராவது அது மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்ஸ் வந்து சூரிய வெளி ஒளிச்சத்தில் நீங்கள் வைக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி காலையில் 6 to 7 வச்சா ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. பட் இருந்தாலுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து சந்திர ஒளியிலே தான் வைக்க போயிடும். பிளாஸ்டிக் பாட்டிலில் அகைன் வந்து கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. நார்மல் கிளாஸ் பாட்டில் இல்லைனா கிளாஸ் வாட்டர், அதில் வந்து நீங்கள் அப்படி வைக்கிறீங்க இல்லையா, ஒரு போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் பாட்டிலாக இருந்தால் அதுவும் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு மொட்டை மாடியோ பால்கனியோ இருந்தால் டைரெக்டாக நீங்கள் வைக்கலாம். இல்லாத போது நீங்கள் ஏதாவது ஒரு ஜன்னல் கதவியாவது திறந்து நில ஒளிப்படும்படியான இடத்திலே ஒரு டம்ளர் அப்படியே நீங்கள் வைத்து விட வேண்டியது. அதை வைத்துவிட்டு அது மேலே கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கையை வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தினை பல முறை நீங்கள் சொல்ல வேண்டியது. ரிப்பீட்டடாக எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு திரும்ப எடுத்து அதை மூடி வச்சுருங்க. பேசாமல் வந்துடுங்க. இதை நம்ம குடிக்க போகிறது கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட் விஷயம். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இது என்னென்னா நிஷித்த முகூர்த்த நேரம். இந்த நிஷித்த முகூர்த்த நேரம்ங்கிறது ஒண்டர்ஃபுல்லான ஒரு முகூர்த்த நேரம். நம்ம வந்து காலையில் நம்ம வந்து சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம். அந்த அபிஜித் முகூர்த்தமே வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பான முறையில் வேலை செய்யாது. மீதி ஒரு 2 நாள் குறைந்தளவு வேலை செய்யும். இதெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன், அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த நிஷித்த முகூர்த்தம் அனுதினமுமே வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப ரொம்ப பிரீதியானது. ஸோ அந்த நிஷித்த முகூர்த்த நேரம் நம்ம சொன்னதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியே இருக்கும். ஜென்ரல் பீரியட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து பஞ்சாங்கம் ஆன்லைன் பஞ்சாங்கத்தில் பாருங்கள், நான் பல முறை சொல்லிவிட்டேன். 11:45 12:30 இதுக்கு வந்து நம்ம வந்து சேஃபர் சைடு 12 மணிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் மகாலட்சுமிக்கு நான் இப்போ சொன்னோம்ல அந்த ஓம் ஸ்ரீம் ஓம்னு, அதை நீங்கள் அந்த மாதிரி டம்ளரில் வச்சு சொல்கிறது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes சொன்னீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1008 முறை நீங்கள் சொல்ல வேண்டியது. எப்படி சொல்கிறீங்கன்னா 6 நெய் விளக்குகள் ஏற்றிக்கொள்கிறீர்கள். 6 நெய் விளக்குகளை ஏற்றி லைனாக வச்சிடுறீங்க. அந்த நெய் விளக்குக்கு அடியில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிறிது மஞ்சள் கலந்த அரிசி இருக்கணும். மஞ்சள் கலந்த அரிசி இருக்கணும்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் வருது. இந்த அர்க்கியம் விடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பாலில் அர்க்கியம் விடுங்க. அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாளில் மட்டும், இந்த குரு பூர்ணிமைக்காக மட்டும் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மஞ்சள் போட்டுக்கிட்டு அர்க்கியம் விடுறது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குது. நம்ம வந்து சூரியனுக்கு விடும்போது வெள்ளெல்லாம் கலந்து விடுவோம்ல, அது மாதிரி. ஸோ இப்போ இது பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு அரிசி மேலே கொஞ்சம் மஞ்சள் போடுறோம் இல்லையா. மஞ்சள் முடிஞ்சால் தாமரை அல்லது ஜாஸ்மின் ஏதாவது ஒரு மலர் இருந்ததுன்னா அந்த மலர், இரண்டுமே நன்றாக பலன் கொடுக்கக்கூடியது தான். அது மேலே கொஞ்சமாக போதும் அரிசி, நீங்கள் நிறைய வச்சு குவிச்சு வச்சிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரிசி அதில் மஞ்சள் போட்டு அது மேலே வந்து நெய் விளக்கி ஏற்றி 6 விளக்காக ஏற்றிக்கொள்ள வேண்டியது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறீங்க, கீழே மேட் போட்டுக்கோங்க, விநாயகரை வழிபட்டு விடுங்கள். ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க, செல்வத்திற்காக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீர்கள். அதற்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் கிளாஸ் வாட்டர் அங்கே வைங்கன்னு சொன்னேன். ஒரு சில பேர் வந்து நம்ம இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணும்பொழுது அந்த கிளாஸ் வாட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் செய்யலாம். அது வந்து இன்னுமே பலன் ஜாஸ்தியாக தான் தரும். இந்த மந்திரங்கள்லாம் திரும்ப அதுக்கு போகும். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி அதுக்கு போகும். நீங்கள் மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம், மனதிற்குள்ளும் சொல்லிக்கொள்ளலாம். பெண்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றுற ஒரு சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் தாராளமான முறையில் செய்யலாம். 6 விளக்குகளை ஏற்றிக் கொள்ளுங்கள், விநாயகரை வழிபட்டு விடுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை சொல்லுங்கள். அப்புறம் கடைசியாக நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வந்துடுறோம். ஓம் 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 மந்திரக்கட்டு போட்டுக்கிறது. இந்த மந்திரக்கட்டு எப்படி போடுறதுங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதுக்குள்ளே போகல. மந்திரக்கட்டு போடுறது ஓம் 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 ஸ்ரீம் ஓம். இப்போ சொன்ன அதே மந்திரம் தான், ஓம் ஸ்ரீம் ஓம். மனசுக்குள்ளே சொல்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இதை வந்து ஒரு 1008 முறை. இதுக்கு வந்து நாம் தாமரைமணி மாலையாக இருந்தது கையில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இன்னுமே பலன் ஜாஸ்தி. இதுவுமே நான் ரீசெண்டாக ஒரு பதிவில் போட்டிருந்தேன். இது மாதிரியாக ஒரு 1008 முறை சொல்லிவிட்டு அது வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும். அந்த விளக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இதை சொல்லுவது நல்ல ஒரு பலன் தரும். முன்னால் வந்து தாயார் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மகாலட்சுமி இருந்தாலும் நீங்கள் இந்த விளக்குகளை பார்த்து கொண்டே இதை சொல்லுவது அப்படின்றது ஒரு 1008 முறை சொல்லி விடுறீங்க. 1008 முறைங்கிறது உங்களுக்கு கவுண்டிங் வச்சுக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஒரு 20 நிமிஷமோ அந்த அந்த நிஷித்த முகூர்த்த டைம் வரைக்கும் ஒரு 45 minutes இருக்குது. நீங்கள் அரௌண்ட் ஒரு 12 o'clock ஆரம்பிங்கன்னா 12:30 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு ஒரே ஒரு நாள் நைட்டு அது சொல்கிறதுல நமக்கு வந்து ஏகப்பட்ட நாட்கள் செய்த பலன் கிடைக்கும்னா நமக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் சொல்லிவிட போயிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த அரிசி மஞ்சள் கலந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அடுத்த நாள் அதை மட்டும் லைட்டாக
வேக வச்சு இந்த சென்ஸ் சாப்பாடாக வைப்போம் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து அதை நாம் ஏதாவது ஆறினோடனே பறவைகளுக்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக போடுறது. காக்கா சாப்பிட்டாலும் நல்லது தான், புறா சாப்பிட்டாலும் நல்லது தான், வேறு பிராணிகள் ஏதாவது சாப்பிட்டாலுமே நல்லது தான். அதில் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்த நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம பார்ப்போம். இந்த முதல் நாளில் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து விடுவது ரொம்ப ரொம்ப பலன் தரும். நான் அரிசியில் மஞ்சள் லைட்டாக ஒரு பிஞ்ச் கலந்து ஒரு 5 சின்னதாக 6 இது வைக்க சொல்லியிருந்தேன். 5 கிடையாது 6 வைக்க சொல்லியிருந்தேன். இந்த நெய் விளக்கு போடுறீங்க இல்லையா, அந்த நெய் விளக்கில் ஒவ்வொரு கல்கண்டு முடிஞ்சதுன்னா போடுங்க. அதுவுமே நல்ல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீசூக்தம் இந்த நாள் இரவிலே கேட்பதும் அடுத்த நாள் ஸ்ரீசூக்தம் கேட்கறது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பலனை அதிகரித்து தர செய்யும். ஸோ அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டும் சொல்கிறேன், புதன்கிழமை ஈவினிங் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்ரீசூக்தம் எவ்வளோ தடவை முடிஞ்சதுமோ அவ்வளோ தடவை கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஒயிட் கிளாத்து இல்லை ஒயிட் கிளாத் ஏதாவது மேலே போட்டிருந்தாலும் சரி, உடம்புலேயே நீங்கள் தரித்திருந்தாலும் சரி, இரண்டுமே பலனை அதிகரித்து தர செய்யும். மில்க் அர்க்கியம் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த தண்ணி இருக்கே, அதை என்ன பண்ணுறது? காலையில் அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் உங்களுடைய காலை கடன்களை முடித்த பின் அந்த நீரை எடுத்துக்கொண்டு உங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். சுவாமி மாடத்தில் முதல் கொண்டு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லா அஷ்ட மூலைகளுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸு, உங்கள் வேலெட் இருந்தால் அதை எடுத்து வச்சு அதில் எல்லாத்துலேயுமே டோட்டலாக ஓவராலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அந்த மூன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த குரு பூர்ணிமாவோட மூன் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இந்த மந்திரத்துடன் இணைந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதோடைய பலனை வந்து உங்களால் வந்து கணக்கிடவே முடியாது. அதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த குரு பூர்ணிமாவுக்கு நாம் வந்து தத்தாத்திரேய பூஜை, குபேர பூஜை, இந்திர ஹோமம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு. கடைசி நாள் இன்று இஷ்டம் இருப்பவர்களுக்கு நீங்கள் வந்து pujahoom.org போய்ட்டு நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம். இன்று இரவுடன் அதை க்ளோஸ் செஞ்சுருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவுனா செவ்வாய்க்கிழமை இரவுடன் க்ளோஸ் ஆகிடும். அது புதன்கிழமை அன்றைக்கி இந்த ஹோமங்கள்லாம் நடக்கும். நேரலை பரிகாரஸ்தலம் சேனலில் வரும். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு pujahoom.org இருக்கும். இதில் வந்து பச்சை குங்குமம், குபேர குங்குமம்னு சொல்லிட்டு அந்த குபேர பூஜைக்கு பச்சை குங்குமம் கொடுக்குறோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்திரனுக்கு ஆகர்ஷணம் பண்ணினா மஞ்சள் கொடுக்குறோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா சுக்கிரமணி, அந்த சுக்கிரமணி அப்படின்றது வந்து என்ன அப்படின்றதுமே நீங்கள் வந்து pujahoom.org போய் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், கேரி பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் அதை தலிஸ்மான் மாதிரி தட் இஸ் லாக்கெட்டாக போட்டுப்பாங்க. நிறைய பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாகவும் இருக்கும். நம்மளுக்கு எப்பவும் அந்த சுக்கிர சக்தி அதிகரித்து தரக்கூடியதாக இருக்கும். இது பல இது போட்டிருக்கோம். இப்போ இதோட நமக்கு லாஸ்ட் வச்சுக்கோங்களேன். இனிமேல் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரிஜினலான விஷயங்கள் வரமாட்டேன்றது, அதனால் இனிமேல் அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நோ மோர் சுக்கிரமணி. இனிமேல் பூஜா ப்ராடக்ட்ஸ்லையும் கிடைக்காது, பூஜா ஹோமத்துலையும் கிடைக்காது. இதோட லாஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம்? உங்களுடைய குருவை சந்தியுங்கள். இப்போ இருந்தாருன்னா உங்களோட குருவை சந்திங்க. இல்லை எனக்கு வந்து குருமார் வந்து ரமணர் மாதிரி, ராகவேந்திரர் மாதிரி, அரபிந்தோ மாதிரி, அல்லது சாய்பாபா மாதிரி, புட்டபர்த்தி சாய்பாபா மாதிரி, இந்த மாதிரி நிறைய பேர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு அவர்களுக்கு 3 நெய் விளக்குகள் மஞ்சள் திரி போட்டு ஏற்றுங்கள். இது வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னு நீங்கள் செய்ய வேண்டியது. நேரில் போய் சந்திக்க முடிஞ்சதுன்னா அவங்களை சந்தித்து ஆசி வாங்குங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி யாருமே லைவில் இருக்கிற குரு கிடையாது, எனக்கு பெருசாக குரு பழக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கோ அல்லது நாராயணர் ஆலயத்திற்கோ சென்று 3 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களையோ அல்லது அங்கு பூஜிக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பூஜிக்கக்கூடிய பட்டர்களையோ நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு ஒரு தாம்பூலம் 2 மஞ்சள் வாழைப்பழமாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிக்க சொல்லிவிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பான முறையில் அதை செஞ்சுருங்க. அடுத்ததாக பசுமாட்டுக்கு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். சக்கரை பொங்கல் கொடுக்கலாம். நீங்கள் முதல் நாள் நிஷித்த முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி பூஜை, இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பான முறையில் நிவேதனம் பண்ணணும். இது நான் வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலுமே யாராவது மிஸ் பண்ணிட வேண்டான்றதுனால இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணேன். ஸோ அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமாக கடைசியாக நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த நாள் பகல் வேளையிலே பிஃபோர் 8 o'clock ஏதாவது ஒரு டைமில் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இந்த ஒரு நாளிலே சொன்னால் இந்த 500 மடங்கை விடவும் அதிகமாக பலன் தர வேண்டியது, உங்களுடைய தலையிலே கை வைத்து சொல்ல வேண்டியது. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு போட்டிருந்தேன், பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த மந்திரம் தலையில் கை வைத்து சொல்லுங்கள் அப்படின்ற மந்திரத்தினை. இது வேறு மந்திரம், இதையுமே நீங்கள் தலை வைத்தில் கை வைத்து சொல்லலாம். இதை வந்து நான் அந்த பழைய மந்திரம் சொன்னது நீங்கள் டெய்லியே சொல்லலாம். இதை வந்து இந்த ஒரு நாளிலே தான் சொல்லணும். எவ்வளவு நேரம் இப்படி தலையில் கை வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமாவது சொல்லுங்கள்.
15 நிமிஷம் அப்படி கை வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு திரும்ப கையை எடுத்துருங்க. திரும்ப ஒரு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கையை நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி வச்சு சொல்லலாம். உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்காவது பண்ணணுமா, தர்பை இருக்கு இல்லையா, தர்பை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பெரிய தர்பை அவங்ககிட்ட இருந்தோன்னா இப்படி கையில் வச்சுட்டு நீங்களே தலையை கூட இப்படி கீழ் நோக்கி குனிந்து கொள்ளுங்கள். இதை தர்பை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு யாராவது படுத்த படிக்கையாக இருக்காங்க, தட் இஸ் அவங்களால எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு வயதானவர்களாக இருக்கார்கள், அவர்களுக்கு நீங்கள் தலையில் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது. நமக்கு என்ன ஒரு விஷயம் வேண்டுமோ, இப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணும், அவர்களுக்கு ஞான செல்வம் என்பது வேண்டும் அல்லவா. அதே போல் முதுமையில் இருப்பவர்களுக்கு என்ன வேண்டும், அவர்களுக்கு மன நிம்மதி வேண்டும், அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் இல்லையா. ஸோ அது நமக்கெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னா அஷ்ட செல்வங்களுமே கண்டிப்பான முறையில் வேணும். முக்கியமாக பொருள் ஈட்ட வேண்டும், அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நமக்கு ஒரு தேவைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணாலும் சரி, அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண இந்த மந்திரம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த ஒரு நாளில் குரு பூர்ணிமாவில் அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பூர்ணிமாவில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பீடாஹராய நமஹ, ஓம் பீடாஹராய நமஹ. இதை எந்த திசை நோக்கி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வடகிழக்கை நோக்கி நீங்கள் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வடக்கு பக்கம் பார்த்து செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வட மேற்கு பக்கம் பார்த்து செய்வதுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 3 விஷயமுமே உங்களுக்கு பலன் தரும். சரியா, இந்த 3ல் எப்படி வேணால் செய்யலாம். அகைன் யாரும் எங்கிட்ட டைம் கேட்காதீங்க, அடுத்த நாள் எப்போ வேணால் செய்யலாம்னு சொல்லிட்டேன். பிஃபோர் 8 o'clock எந்த டைமில் வேணால் செய்யலாம், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை என்று. இந்த மந்திரத்தினை சொல்லிவிட்டு அவ்வளோதான். இந்த மந்திரத்தினை சொன்னதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம ஒரு ரிச்சுவல்ஸ் எதுவும் கிடையாது. இதோட நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜா ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் உட்காந்து சொன்னாலும் சரி, அல்லது சாதாரணமான ஒரு முறையிலே நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இந்த மந்திரத்தினை சொன்னாலும், எப்படி சொன்னாலுமே சுத்தமான முறையிலே சொன்னாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த குரு பூர்ணிமா முதல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுக்கும் எல்லா விதமாகவும் அந்த குருவருள் அப்படின்றது கிடைப்பதற்கும் சரி, சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் கிடைப்பதற்கு என்னுடைய அன்றாட பிரார்த்தனையிலும் கண்டிப்பான முறையிலே நான் பார்த்துக்கிறேன். நம சிவாய.